Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحيا وتعطرت العوالم بطيب ذكره وريا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டமாக ஆமீன். அல்லாஹு தாலா மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, இஸ்லாமியர்களுடைய வீடுகளை, வியாபார ஸ்தலங்களை பாதுகாப்பானாக. நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. வாழுகிற காலமெல்லாம் ஹலால் ஹராமை பேணி நடக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாய் விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரா ஆல இம்ரானில் 190வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ளி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானத்தையும் பூமியையும் படைத்ததிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த உலகில் மனித சமுதாயம் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பல ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கிறார். அதிலே ஒன்று, அல்லாஹு தஆலா இரவு பகலை மாறி மாறி வர செய்கிறான். இரவாகவே இருந்துவிட்டால் நம்மால் இந்த பூமியில் வாழ முடியாது. அதே போன்று பகலாகவே இருந்துவிட்டாலும் வாழ முடியாது. எப்படி இரவு பகலை அல்லாஹ் மாற்றுகிறானோ அதே போல பருவ காலங்களையும் அல்லாஹ் மாற்றுகிறான். சில சமயங்களில் நமக்கு வசந்த காலத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், சில சமயம் கோடை காலத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், சில சமயங்களில் குளிர்காலத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரே காலமாக இருந்தால் நம்மால் வாழ முடியாது. நமக்கு தோதுவாக அல்லாஹு தாலா காலங்களை மாறி மாறி சுழற்சி முறையில் அல்லாஹு தாலா நமக்கு காலங்களை மாற்றி கொடுக்கிறான். இதுவும் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற பேருபகாரங்களில் ஒன்று என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரே காலமாக இருந்துவிட்டால் நம்மால் வாழ முடியாது. வெயில் காலமாகவே இருந்துவிட்டால் அல்லது குளிர்காலமாகவே இருந்துவிட்டால் இந்த உலகில் மனித சமுதாயம் வாழ முடியாது. எனவே காலங்களை நமக்கு தோதுவாக அல்லாஹு தாலா மாறி மாறி அல்லாஹு தாலா அதை மாற்றுகிறான், நமக்காக வேண்டி மாற்றுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷிதாஉ ரபீஉல் முஃமினி, முஃமின்களுக்கு குளிர்காலம் வசந்த காலமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கசூர நஹாருஹு, பகல் பொழுது குறைவாக இருக்கும். ஃபசாம, எனவே பகலில் நோன்பு வைக்கலாம்.
நோன்பு வைப்பதின் மூலமாக எந்த விதமான சிரமம் ஏற்படாது. குளிர்காலத்தில், பனிகாலத்தில், இதுபோன்ற காலத்தில் கலாவான நோன்புகள், குறிப்பாக பெண்கள் இந்த காலங்களில் கலாவான நோன்புகளை வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பகல் பொழுது குறைவாக இருக்கிறது. வத்தால லைலுஹு, இரவு நீளமாக இருக்கிறது. எனவே இரவுடைய காலத்தில் ஃபகாம, அதிகமாக நின்று வணங்க வேண்டும். நல்லடியார்கள் இப்படித்தான் வணங்கினார்கள். குளிர்காலத்தில், வசந்த காலத்தில் நோன்பை அதிகப்படியான நஃபிலான முஸ்தஹப்பான நோன்புகளை வைத்து கொள்வார்கள். இரவு நேரங்களில் அதிகமாக நின்று வணங்குவார்கள். இது முஸ்லிம்களின் வசந்த காலம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பைஹகி என்கிற கிதாபில் பதிவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஃபி ஷிதாஇ அல் கனீமத்துல் பாரிதா. குளிர்காலத்தில் நோன்பு வைப்பது அது ஒரு பெரிய கனீமத் என்பதாக சொன்னாங்க. வெயில் காலத்தில் நோன்பு வைத்தால் அது ஒரு சிரமமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நோன்பை முறித்து கொள்ளலாம் என்கிற சூழ்நிலைக்கு கூட சில சமயம் போய்விடுவார்கள். ஆனால் குளிர்காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிரமம் பெரிதாக தெரியாது. காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா காலத்தை வெயில் இல்லாமல் ஒரு பனிகாலமாக குளிர்காலமாக இருப்பதால் நோன்பு வைப்பதற்கு ஏற்றமாக இந்த காலம் இருக்கிறது. நல்லடியார்கள் எல்லாம் இந்த காலங்களில் அதிகம் நோன்பு வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த காலங்களில் நாம் அதிகம் நோன்புகளை வைத்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாருங்க, ஷஹீதுகள் என்பவர்கள் பல பேர் இருக்காங்க. அஷ்ஷஹாதத்து சபஉன் சிவல் கத்லி ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹுடைய பாதையில், அல்லாஹ்விற்காக வேண்டி, தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை நீத்தவர்களை தவிர அதிகப்படியாக 7 பேரை ஷஹீத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டாங்க. இடிபாடுகளில் சிக்கி மரணித்தவர், அல் மத்ஊனு ஷஹீதுன், காலரா நோயால் பாதிக்கப்பட்டு மரணித்தவர், வல்கருக்கு ஷஹீதும், மூழ்கி தண்ணீரில் மூழ்கி இடிபாடுகளில் சிக்கி மூழ்கியவர்கள் ஷஹீதுகள் என்று சொன்னார்கள். வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக வஃபாத்தானவர்கள் ஷஹீத் என்று சொன்னார்கள். இடிபாடுகளில் சிக்கி ஒரு தீயில் கருகி மரணித்தவர்கள் ஷஹீத் என்று சொன்னார்கள். அந்த வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்மணி குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில், வல் மர்அத்து தமூது பி ஜுமஇன் ஷஹீதுன், ஒரு பெண்மணி குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிரசவ வலியால் ஒரு பெண்மணி இறந்து போனால் அந்த பெண்மணிக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அவள் கூடுதலான சிரமத்தை சுமக்கிறாள், அதிகப்படியான சிரமங்களை அந்த நேரத்தில் சந்திக்கிறாள். எனவே கூடுதலான சவாபு கிடைக்கிறது. ஏன் குளிர்காலம் வசந்த காலம் என்பதாக சொன்னாங்க? ஏனென்று சொன்னால் மற்ற காலத்தில் ஒழு செய்வதற்கும் குளிர்காலத்தில் ஒழு செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. அதுவும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்கும். யார் அந்த சிரமத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல், அந்த சிரமங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுந்து பரிபூரணமாக ஒழு செய்து ரப்பினுடைய கடமையை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு கூடுதலான நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 நன்மைகளை சொல்லித்தரார்கள். அந்த 3 நன்மைக்கு அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அதிகமான தரஜாவையும் அல்லாஹ் கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க 3 விஷயம். அதற்கு பாவங்களும் மன்னிக்கப்படுது, அதிகப்படியான தரஜாவும் கொடுக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால் அதிலே சிரமம் அதிகம், அதிலே கஷ்டம் அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பாகுல் உலூஇ அலல் மகாரிஹி, இதுபோன்ற பனிகாலங்களில் குளிர்காலங்களில் ஒழுவை பரிபூரணமாக செய்து தொழுகையை நிறைவேற்றுவது, இதற்கு கூடுதலான சவாப். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகிற முஹத்தீஸ்கள் சொல்லுகிறார்கள், வெயில் காலத்தில் ஒருவர் ஒழு செய்து ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுவதை விடவும் குளிர்காலத்தில் ஒருவர் ஒழு செய்து அவர் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுகிற போது கூடுதலான நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். இரண்டாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித், மஸ்ஜிதுகளின் பக்கம் எட்டுகளை அதிகமாக எடுத்து வைப்பது. வீட்டிலேயே ஒழு செய்துவிட்டு
தொழுகைக்காக வருகிற போது நடந்து வருவது, அதிகமான எட்டுக்களை எடுத்து வைத்து வருவது, இதற்கு அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கிறான், அதிகமான தரஜாவை தருகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 1400 வருடங்களுக்கு முன்பாக சஹாபாக்களின் காலத்தை, எந்த விதமான விளக்குகளும் இல்லாத காலம், ரோடுகள் இல்லாத காலம், சிரமமான அந்த நேரத்தில் யார் ஒருவர் இருட்டில் நடந்து வருகிறார்களோ, தொழுகைக்காக வேண்டி வீட்டிலேயே ஒழு செய்துவிட்டு யார் வருகிறார்களோ அவருக்கு பாவங்களும் மன்னிக்கப்படும், அவருக்கு தரஜாக்களும் கொடுக்கப்படும். காரணம், அவர் அதிகமான சிரமத்தை சந்திக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நடந்து வருவதற்குண்டான வசதி இருந்தாலும் கூட சில சமயங்களில் வாகனங்களில் வந்து விடுகிறோம். இது போன்ற நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாம் நடந்து வர வேண்டும் மஸ்ஜிதிற்கு. சஹாபாக்கள் சொல்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொன்னதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கூட ஸ்டெப்பை குறைவாக எடுத்து வைப்பாங்களாம். காரணம், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக, தரஜாக்கள் கூடுதலாக கிடைக்கிறது என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்கள் அடியடியாக எடுத்து வைத்து வந்திருக்கிறார்கள் என்று வருகிறது. ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதீனாவினுடைய கடைக்கோடியில் ஒரு சஹாபியின் வீடு இருந்தது. அந்த சஹாபி என்ன நினைச்சாங்க, மஸ்ஜிதுக்கு அருகாமையில் வீட்டை வாங்கிக்கிட்டோம்னா தொழுகைக்கு சிரமம் இல்லாமல் வந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மஸ்ஜிதுக்கு அருகாமையில் மஸ்ஜிது நபவியை சுற்றி வீடு பார்த்துட்டு இருந்தாங்க. யாராவது விற்பனை செய்தால் வாங்கி கொள்ளலாம் என்று. இந்த செய்தியை கேள்விப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்விப்பட்டு விட்டு அந்த சஹாபியை தடுத்தாங்க. அப்படி பக்கத்துக்கு வந்துடாதீங்க, நீங்கள் அங்கிருந்து வருகிற போது, ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்கள் அங்கிருந்து வருகிற போது ஒரு தரஜாக்கள் உங்களுக்கு உயர்த்தப்படும் என்பதை, எனவே நீங்கள் மஸ்ஜிதுக்கு அருகாமையில் வீடு வாங்காதீங்க. உங்க வீடு சொந்த வீடு அங்க இருக்குல்ல, அங்கேயே இருங்க. நீங்கள் நடந்து வருகிற ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படும். சிரமப்பட்டு வருவதின் மூலமாக, கஷ்டப்பட்டு வருவதின் மூலமாக அல்லாஹு தாலா பாவத்தையும் மன்னிக்கிறான், அதிகமான தரஜாவை கொடுக்கிறான். மூன்றாவதாக சொன்னாங்க, இன்திலாரு ஸலாத்தி பஅத ஸலாத், ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்ப்பது, தொழுகைக்கு முன்கூட்டியே வருவது. ஜும்ஆவுடைய நாளில் கூட நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், யார் முதல் நபராக வருகிறாரோ ஒட்டகத்தை குர்பானை கொடுத்த நன்மை, அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியவருக்கு மாட்டை குர்பானை கொடுத்த நன்மை, ஆட்டை குர்பானை கொடுத்த நன்மை. காரணம் என்ன? தொழுகைக்கு முன்கூட்டியே வந்து தொழுகையை எதிர்பார்த்து யார் இருக்கிறாரோ அவருக்கு சவாபு ஜாஸ்தி, அவருக்கு அதிகமான நன்மை கிடைக்கும். ஏனென்று சொன்னால் அதில் அவர் ஒரு சில சிரமம் ஏற்படும். முன்கூட்டியே தொழுகைக்கு வரணும்னா ஒரு சிரமம் தானே. அவர் அடைகிற அந்த சிரமத்திற்கு அல்லாஹ் சவாபை தருகிறான். எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, ஒரு சிரமப்பட்டு ஒரு நல்ல அமலை செய்கிற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த அமலிற்கு அதிகமான சவாபை தருகிறான். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, ஐயு ஸலாத்தி அஃதல் பஅதல் மக்தூபா, ஃபர்தான தொழுகைக்கு பிறகு எந்த தொழுகை சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டபோது நபி சொன்னாங்க, அஸ்ஸலாத்து ஃபீ ஜௌஃபில் லைல், இரவின் நடுப்பகுதியில் இரவின் ஓரத்தில் தொழுகிற தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை, ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்று தருகிற தொழுகை. ஒரே ஒரு தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகையை நீங்கள் கடைபிடித்தால் ரப்பினுடைய நெருக்கத்தை பெறலாம். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு தஹஜ்ஜத் தொழுகையினுடைய ஏன் இவ்வளவு சிறப்புகள் தஹஜ்ஜத் தொழுகைக்கு? அந்த தொழுகையில் கூடுதலான சிரமம் இருக்கிறது. ஒரு நேரம் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் லைலி லஸாஅத்துன், இரவில் ஒரு நேரம் இருக்கிறது, லா யுவாஃபிகுஹா ரஜுலுன் முஸ்லிமுன் யஸ்அலுல்லாஹ கைரம் மின் அம்ரி துன்யா வல் ஆஹிரா. இரவில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அவர் இந்த உலகம் மறு உலகத்தினுடைய கைரை கேட்டால் அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் சிரமப்பட்டு தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஒருவர் தஹஜ்ஜத்தை தொழுது ரப்பிடத்தில் கேட்கிற போது அந்த துஆவிற்கு கூடுதலான மதிப்பு கிடைக்கிறது, அந்த துஆவிற்கு கூடுதலான பவர் கிடைக்கிறது. அந்த நேரத்தில் செய்யப்படுகிற துஆ உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வருகிறது. ரப்பினுடைய நெருக்கம் பெறுவதற்கு அந்த தொழுகை ஒரு காரணமாக இருக்கிறது. காரணம் அதில் கூடுதலான சிரமம் இருப்பதின் காரணமாக.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் அந்த தொழுகையை தொழுகிறாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து போகும். மன்ஹாத்துன் அனில் இஸ்மி வ தக்ஃபீரிஸ் லிஸ்ஸய்யிஆத்தி, அவருடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். வ மத்ரதத்துன் லித்தாஇ அனில் ஜஸதி, உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்திரிப்பது சிரமம்தான், ஒழு செய்து கஷ்டப்பட்டு தஹஜ்ஜத் தொழுவது சிரமம்தான். அந்த சிரமத்திற்காக அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். நம்மால் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லி தொழுகாம இருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லை என்று பரதான தொழுகையை கூட விடுகிறார்கள். யார் ஒருவர் சிரமப்பட்டு தஹஜ்ஜத்தை கூடுதலாக தொழுகிறாரோ, பரதான தொழுகைக்கு அடுத்தபடியாக தஹஜ்ஜத்தையும் அவர் சிரமப்பட்டு தொழுதால் அவருக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சிரமப்படுவதின் மூலமாக ஒரு அமலுக்கு கஷ்டப்பட்டு ஒரு அமலை செய்கிற போது அதற்கு அல்லாஹ் தஆலா அதிகமான நன்மையை கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் ஒரு சிரமப்பட்டு ஒரு காரியத்தை செய்கிற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதற்கு அதிகமான சவாபை தருகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவது குறித்து சொன்னாங்க, யார் ஒருவர் சரளமாக குர்ஆன் ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு நன்மை. அல் மாஹிரு பில் குர்ஆனி மஅஸ் ஸஃப்ரத்தில் கிராமில் பரரா, சரளமாக குர்ஆன் ஓதுபவருக்கு, திக்கு தடுமாற்றம் இல்லாமல் குர்ஆன் ஓதுபவருக்கு ஒரு நன்மை. வல்லதி யக்ரஉ வ யததஅதஉ ஃபீஹி வ ஹுவ அலைஹி ஷாக்குன் லஹு அஜ்ரானி, யார் ஒருவர் சிரமப்பட்டு திக்கி திக்கி ஓதுகிறாரோ அவருக்கு 2 நன்மை என்பதாக சொன்னார். நன்றாக ஓதுபவரை விடவும் கொஞ்சம் சிரமப்பட்டு யார் குர்ஆனை ஓதுகிறாரோ, தனக்கு வரவில்லை என்று சொன்னாலும் அதிலே சிரமம் எடுத்து யார் ஒரு அமலை செய்கிறாரோ அவருக்கு 2 நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 7 பேரை குறிப்பிட்டாங்க, நாளை கியாமத்து நாளில் அரசுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக. 7 நபர்களுக்கு, அந்த 7ம் சாதாரணமான விஷயம் கிடையாது, ஒரு சிரமப்பட்டு தான் இந்த அமலை செய்ய முடியும். அதிலே ஒரு நபர் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், வாலிபர், தன்னுடைய வாலிபத்தை இபாதத்தில் கழித்தவர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அதுவும் இன்றைய உலகில் வாலிபர்கள் இபாதத்தில் கழிப்பது என்பது மிகவும் சிரமமான காரியம். இன்டர்நெட் உலகம், செல்போனும் கையுமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு வாலிபர் இபாதத் செய்கிறார், தொழு வருகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம். அப்படி சிரமப்பட்டு இபாதத் செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை கியாமத்து நாளில் அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த வரிசையின் பட்டியலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ஸாத்து மன்ஸபின் வ ஜமாலின், அழகும் குடும்ப பாரம்பரியம் உள்ள ஒரு பெண்மணி ஒரு ஆணை தவறுக்கு அழைக்கிற போது இன்னி அகாஃபுல்லாஹ் என்று எந்த ஒரு ஆண் சொல்லுகிறானோ அந்த ஒரு ஆணுக்கு அல்லாஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறான், கூடுதலான கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவினுடைய மேதை. கனவிற்கு யாராவது ஒரு கனவு கண்டால் அதற்கு என்ன விளக்கம் என்று நாம் தேடி பார்க்கிற போது கனவிற்கு விளக்கம் எழுதிய அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, இப்படி கனவு கண்டா இதற்கு இந்த விளக்கம். ஒரு பெரிய புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நாணம், கனவிற்கு விளக்கம் சொல்லுகிற நாணம் எப்படி கிடைத்தது? ஒரு பெண்மணி, அந்தஸ்து நிறைந்த ஒரு பெண்மணி விளக்கம் கேட்பதாக தவறுக்கு அழைக்கிறாள். விளக்கம் கேட்பதாக சொல்லி அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கூப்பிடுகிறார்கள். அவர்களும் வருகிறார்கள். கதவுகள் எல்லாம் சாத்தப்படுகிறது. ரொம்ப அழகாக இருப்பாங்க இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உங்கள்கிட்ட மசாயில்லாம் கேட்கல, நீங்கள் உங்களோடு நான் தங்க வேண்டும். அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்க, தங்களுடைய அதை உடம்பு முழுவதும் எடுத்து பூசிக்கொண்டார்கள். அந்த நேரம் யோசித்து பாருங்கள், அந்த நேரத்தில் அந்த பாவத்திலிருந்து தப்பிப்பது என்பது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம். பல நபர்கள் தோற்று போன இடம் அந்த இடம்.
அந்த இடத்திலிருந்து அல்லாமா இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிரமப்பட்டு அந்த பாவத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டாங்க. உடல் முழுவதும் மலத்தை பூசிக்கொண்டு வெளியே வந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அப்படி சிரமப்பட்டதற்காக வேண்டி கல்விஞானத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அதோடு நிறுத்தவில்லை, அவர்களுக்கு நாளை கியாமத்து நாளில் அர்ஷுடைய நிழலும் கிடைக்கும். ஒரு இபாதத் கஷ்டப்பட்டு செய்கிற போது அதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதிகமான சவாபை தருகிறான். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஷ்ஷிதாஉ கனீமத்துல் ஆபிதீன். இபாதத்தை அதிகமாக செய்யக்கூடிய நல்லடியார்களுக்கு இது பெரிய பொற்காலம். இந்த குளிர்காலம் இருக்கிறதே, இந்த குளிர்காலத்தை நாம் அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதி எவ்வளவு அமல்கள் நம்மால் செய்ய முடியுமோ நாம் அந்த அளவுக்கு அமல்களை செய்து ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த குளிர்காலம் இருக்கிறதே, இந்த குளிர்காலத்தை வரவேற்க வேண்டும். மர்ஹபம் பிஷ்ஷிதாஇ, குளிர்காலத்தை வரவேற்றார்கள். ஏனென்று சொன்னால் தன்ஸிலு ஃபீஹில் பரக்கா, இந்த குளிர்காலத்தில் பரக்கத் இறங்குகிறது. இந்த குளிர்காலத்தில் பரக்கத் இறங்குகிறது. யதூலு ஃபீஹி, இந்த இரவு பொழுது இருக்கிறதே இது நீளமாக இருக்கிறது. அதிகமாக இரவு வணக்கம் தூங்குகிற போதும் சரி, சஹாபாக்களுடைய காலம், அதற்கு பிறகு தாபியின்கள் காலம், தபா தாபியின்கள் காலம், இறைநேசர்கள் எல்லாம் இரவில் மிக நீண்ட நேரம் இபாதத் செய்திருக்கிறார்கள். ஒரு சில இறைநேசர்கள் இரவு முழுவதும் இபாதத் செய்திருக்கிறார்கள். இரவை மூன்றாக பிரித்து 2 பகுதியில் அமல் செய்திருக்கிறார்கள். எனவே இபாதத் செய்வதற்கு இந்த குளிர்காலம் இருக்கிறதே மிகவும் தோதுவான காலமாக இருக்கிறது. எனவே அதிகமாக குறைந்தபட்சம் இரவு நேரங்களில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ நம்மால் முடிந்த அளவிற்கு கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுவது, கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் செய்து விட்டு நாம் படுப்பது, இந்த காலத்தினுடைய குளிர்காலத்தினுடைய பரக்கத்துகள் நமக்கு கிடைக்கும். இந்த காலத்தில் அதிகமாக இந்த குளிர்காலங்களில் நோன்புகளை வைத்துக் கொள்ளலாம். நோன்பு வைப்பதற்கு மிக ஏற்றமான காலம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, வயக்ஸுரு ஃபீஹி நஹாரு லிஸ்யாமி, நோன்பு வைப்பதற்கு அல்லாஹு தஆலா காலத்தை சுருக்கி கொடுத்திருக்கிறான். பகல் பொழுது குறைவாக இருக்கிறது. எனவே இந்த காலங்களில் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த காலங்களை கனிமத்தாக கருதி சிரமப்பட்டு அமல் செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியமும் லேசாக கிடைத்து விடாது. ரப்பினுடைய நெருக்கமாக இருக்கட்டும், அது சுவனமாக இருக்கட்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கேட்கிறான் திருக்குர்ஆன்ல, நீங்கள் சோதிக்கப்படாமல் சுவனம் சென்று விடுவீர்களா? எந்த விதமான கஷ்டமும் இந்த உலகத்தில் அனுபவிக்காமல் சுவனம் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் பேசுகிறார். எனவே இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிற போது, கஷ்டப்பட்டு நாம் அமல் செய்கிற போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்தை அல்லாஹ் தருகிறான். எனவே நாம் அனைவரும் இந்த குளிர்காலங்களில் வீணாக்கி விடாமல், பாவங்களால் இந்த காலத்தை கழித்து விடாமல் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.